வணக்கம் buddies, wake up and welcome to another energetic deep dive. நீங்க ஒரு மீட்டிங்க்கு ப்ரெப் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல சும்மா நாலேஜ் வளர்த்துக்கலாம்னு வந்திருக்கலாம். ஆமா, நீங்க எங்க இருந்தாலும் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. கவானிங்க guys. இன்னைக்கு நம்ம கிட்ட நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் சோர்சஸ் இருக்கு. சோ அந்த பழைய ஃபார்மல் அகாடமிக் டோனை தூக்கி குப்பையில போடுங்க. We are going to make these complex newspaper points sound like hot news. கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள் தான் இன்னைக்கு டாபிக்ஸ். நமக்கு இன்னைக்கு இந்த 8-hour ஒர்க் டே கிடைச்சதுக்கு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தான் காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? ஆ, அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல பிரெயின் டெத் டிக்ளேர் பண்றதுல சுப்ரீம் கோர்ட் ஏன் புது ரூல்ஸ் கொண்டு வராங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்ல. வாங்க ஸ்ட்ரைட்டா உள்ள போலாம். முதல்ல நம்ம பார்க்க போற விஷயம் வேலை நேரம் மற்றும் தொழிலாளர் உரிமைகள். ஹிஸ்டரியிலிருந்து கரண்ட் ரியாலிட்டிக்கு ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ணுவோம். ஷூர். இப்போ ஹிஸ்டரி புக்ஸ்ல அம்பேத்கரை பத்தி நம்ம நிறைய படிச்சிருப்போம். அவர் கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குனதெல்லாம் தெரியும். ஆனா 1942 இருந்து 1946 வரைக்கும் அவர் வைஸ்ராய்ஸ் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல லேபர் மெம்பரா இருந்தப்போ நடந்த வாட்டர் ஷாட் மூமெண்ட்ஸ் பத்தி பெருசா பேசுறதில்ல. வெயிட், அந்த டைம்ல வேர்ல்ட் வார் 2 நடந்துட்டு இருந்துச்சுல? ஆமா, ரொம்ப டர்புலண்டான பீரியட் அது. குளோபல் சவுத்ல இண்டஸ்ட்ரியலைசேஷன் பயங்கரமா எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. மக்கள் விவசாயத்துல இருந்து ஃபேக்டரி வேலைகளுக்கு மாறிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்கும்போது ஒர்க்கர் ப்ரொடெக்ஷன்லாம் பார்த்தா லாபம் வராது அப்படின்னு நினைச்சாங்க. அதைத்தான் அம்பேத்கர் உடைச்சாரு, ரைட்? எக்ஸாக்டா. அவர் லேபர் மெம்பரா வந்த உடனே செஞ்ச முதல் முக்கியமான விஷயம் அந்த 12 மணி நேரம் வேலை செய்யற சிஸ்டமை 8 மணி நேரமா குறைச்சது தான். ஓ வாவ்! இப்போ நம்ம கார்ப்பரேட்ல 8 ஹவர்ஸ்னு கூலா சொல்றோம். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய ஹிஸ்டரி இருக்கு. கண்டிப்பா. ஒரு மனுஷன் வெறும் உழைக்கிற மெஷின் இல்ல, அவனுக்கும் ஒரு பர்சனல் லைஃப் இருக்குங்கிற தத்துவத்தை சட்டமாக்குன தருணம் அது. இது மட்டும் இல்ல. மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ், அப்புறம் இன்னைக்கு நம்ம பெருமையா பேசிக்கிற ப்ராவிடென்ட் ஃபண்ட், பெய்ட் லீவ் மற்றும் இஎஸ்ஐ, இது எல்லாமே அவரோட விஷன் தான். கரெக்டா சொன்னீங்க. இதை விட இன்னொரு பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்கு. 1942ல அவர் ஃபர்ஸ்ட் எவர் ட்ரிபார்டைட் லேபர் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்தினாரு. ட்ரிபார்டைட்னா 3 தரப்பு இல்ல? ஆமா, அரசாங்கம், எம்ப்ளாயர்ஸ் மற்றும் எம்ப்ளாயீஸ், இந்த 3 பேரையும் ஒரே டேபிள்ல சமசமா உட்கார வச்சு பேச வச்சாரு. அது வரைக்கும் எம்ப்ளாயர்ஸ் முன்னாடி தொழிலாளர்கள் உட்கார்ந்து பேசினதே கிடையாது. வெறும் சர்வைவல்க்கு இல்ல, ஹியூமன் டிக்னிட்டிக்கு ப்ரூவ் பண்ணாரு. ஆமா, அந்த காலத்துல அவ்வளவு உரிமைகளை வாங்கி கொடுத்தாங்க. ஆனா இப்போ மே 2026ல நிலைமை என்ன? ஏப்ரல் மாசம் நடந்த 2 இன்சிடென்ட்ஸ் நம்ம ரொம்ப யோசிக்க வைக்குது. என்ன இன்சிடென்ட்ஸ் அது? ஒன்னு நொய்டா கார்மெண்ட் ஒர்க்கர்ஸ் ப்ரொடெஸ்ட், இன்னொன்னு சத்தீஸ்கர்ல நடந்த சிங்கித்தாரை ட்ராஜடி. நொய்டால ஒர்க்கர்ஸ் மாசத்துக்கு 20,000 மினிமம் வேஜ் கேட்டு ஸ்ட்ரைக் பண்ணாங்க. யூபி கவர்மெண்ட் ஒரு 21% ஹைக் கொடுத்தும் அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க? 21% ஹைக்குங்கிறது பெருசு தானே? என்சிஆர் ரீஜன்ல வாடகை, டிரான்ஸ்போர்ட், எஜுகேஷன் செலவு எல்லாம் பயங்கரமா ஏறிச்சு. பக்கத்துல இருக்கிற ஹரியானால சம்பளம் அதிகமா இருக்கும், ஆனா இங்க குறைவா இருக்குங்கிறது தான் அவங்க வாதம். புரியுது. இன்னொரு பக்கம் அந்த சிங்கிட்டாரை தெர்மல் பவர் பிளான்ட்ல பாய்லர் வெடிச்சு 20 கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் இறந்துட்டாங்க. போர் மெயின்டெனன்ஸ் தான் காரணம்னு வெளியே வந்துச்சு. இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, இறந்தவங்க எல்லாருமே சப்கான்ட்ராக்டர் மூலமா வேலை செய்தவங்க. ஓ, டைரக்ட் எம்ப்ளாயீஸ் இல்லையா? இல்ல, இதுதான் கான்ட்ராக்ட் லேபர் சிஸ்டம்ல இருக்கிற பெரிய பிரச்சனை. கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆகும்போது பிரின்சிபல் எம்ப்ளாயர்ஸோட அக்கௌண்டபிலிட்டி குறைஞ்சிடுது. சேஃப்டி ஸ்டாண்டர்ட் சரியா ஃபாலோ பண்றதில்ல. லிசன், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த நவம்பர் 2025ல வந்த 4 லேபர் கோட்ஸ் தான் ஞாபகம் வருது. பழைய 29 லாஸை மாத்திட்டு புதுசா கொண்டு வந்தாங்களே. ஆமா, அது பெரிய கான்ட்ரோவர்ஷியலான டாபிக். எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, ஒரு மொபைல் ஆப் அப்டேட் மாதிரி இருக்கு. பார்க்க புதுசா சிம்பிளா இருக்கு, ஆனா முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. செம்ம அனாலஜி. நீங்க சொல்றது உண்மைதான். அந்த புது கோட்ஸ்னு ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லே ஆஃப்ஸ் பண்றது ரொம்ப ஈஸியாயிடுச்சு. கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்க வேண்டிய த்ரெஷோல்ட 100 ஒர்க்கர்ஸ்ல இருந்து 300 ஒர்க்கர்ஸ் ஆக்கிட்டாங்க. சோ 300 பேருக்கு குறைவா இருக்கிற கம்பெனிக்கு கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாமே ஆட்களை வேலையை விட்டு தூக்கலாம். வெயிட், ரியலி? அப்போ அம்பேத்கர் காலத்துல அவ்ளோ ரைட்ஸ் கொடுத்தாங்க, ஆனா இப்போ ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்க்காக ஒர்க்கர் வெல்ஃபேரை காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கே. Are we stepping backwards? இது ஒரு காம்ப்ளெக்ஸான பேலன்ஸ் தான். ஒரு பக்கம் பழைய லாஸ் ரொம்ப அவுடேட்டட் ஆயிடுச்சு, இப்போ கிக் எக்கானமி வந்துருச்சுன்னு ஸ்டேட் அண்ட் பிசினஸஸ் சொல்றாங்க. ஆனா ஒர்க்கர்ஸ் பக்கம் பாத்தீங்கன்னா அவங்களோட சேஃப்டி மற்றும் ஸ்ட்ரைக் பண்ற உரிமையெல்லாம் பயங்கரமா குறைஞ்சிடுச்சு.
மாஸ் லீவ் எடுத்தாலே அதை ஸ்ட்ரைக்னு ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க. ஓ, அப்போ கலெக்டிவ் பார்கனிங் பவரே போயிடும். எக்ஸாக்ட்லி. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் தேவைதான், ஆனா அது ஒர்க்கர் ப்ரொடெக்ஷனை பாதிக்கக்கூடாது. ரைட். உள்ளூர்ல தொழிலாளர்கள் படும் கஷ்டத்தை பார்த்தோம். இப்போ வேலை தேடி வெளிநாடு போற இந்தியன்ஸோட நிலைமை எப்படி மாறி இருக்குன்னு பார்ப்போம். 1914ல நடந்த ஒரு சோகமான வரலாற்றிலிருந்து 2025ஓட ஒரு மாஸான அச்சீவ்மெண்ட்டுக்கு போலாம். நீங்க அந்த கொமகாட்டா மாரு இன்சிடென்ட் தான் சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, 1914ல குர்தித் சிங்கிறவரு 376 பேசஞ்சர்ஸ் கூட கொமகாட்டா மாரு கப்பல்ல கனடாவுக்கு வான்கூவர் போனாரு. பஞ்சாப்ல இருந்த வறுமை நோய்கள்ல இருந்து தப்பிக்க போன ஜேர்னி அது. ஆனா கனடா அந்த டைம்ல கண்டினியூஸ் ஜர்னி ரெகுலேஷன் ஒரு லா வச்சிருந்தாங்க. இந்தியால இருந்து கண்டினியூஸா டிராவல் பண்ணி வந்தாதான் உள்ள விடுவோம்னு சொன்னாங்க. அது எப்படி முடியும்? அந்த காலத்துல கோல் ஃபில் பண்ண கண்டிப்பா நல்ல தூரம் நின்னுதான் ஆகணும். இது ஒரு ஹிடன் ரேசிசம் இல்ல? கரெக்ட். இந்தியன் இமிகிரண்ட்ஸை உள்ள விடக்கூடாதுன்னு தான் அப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் போட்டாங்க. அந்த கப்பலை 2 மாசம் கடல்லயே நிறுத்தி வச்சு திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்புறம் அந்த கப்பல் கால்கட்டாக்கு திரும்பி வந்தப்பதான் அந்த பஜ் பஜ் மேசக்கர் நடந்துச்சு. பிரிட்டிஷ் போலீஸ் சுட்டதுல 20 பேர் இறந்துட்டாங்க. ஆமா, இது கதார் மூவ்மெண்ட்டுக்கு பெரிய பூஸ்ட் கொடுத்துச்சு. இது நடந்து ரொம்ப வருஷம் ஆன பிறகுதான் 2016ல கெனடியன் பிஎம் ஜஸ்டின் ட்ரூடோ இதுக்காக ஃபார்மல் அப்பாலஜி கேட்டாரு. அன்னைக்கு நம்ம ஆட்களை கிளப்புக்குள்ள நுழைய முடியாத மாதிரி பவுன்சர் வச்சு துரத்துறாங்க. ஆனா இன்னைக்கு நமக்காக ரெட் கார்பெட் விரிச்சு விஐபி என்ட்ரி கொடுக்கறாங்க. வாவ், அந்த டிரான்சிஷன் ரொம்ப ஆப்டா இருக்கு. நீங்க டிசம்பர் 2025ல சைன் ஆன இந்தியா நியூசிலாந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பத்தி பேசுறீங்களா? எஸ், FTAனாலே இந்தியால வருஷ கணக்குல இழுத்தடிப்பாங்க. ஆனா இத வெறும் 9 மாசத்துல ஃபாஸ்ட் ட்ராக்கா முடிச்சிருக்காங்க. இது இந்தியன் டிப்ளமசில ஒரு பெரிய ஷிஃப்ட். இந்த டீல்ல இந்தியன் ஐடி, என்ஜினியரிங் மற்றும் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு வருஷம் 5000 ப்ரொஃபஷனல் வீசாஸ் கிடைக்க போகுது. சூப்பர் நியூஸ் அது. அது மட்டும் இல்ல, ஒரு $20 பில்லியன் கேபிட்டல் இன்ஃப்ளோ வரப்போகுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், நம்ம ஆயுஷ் சிஸ்டம்க்கும் நியூசிலாண்டோட மௌரி ஹெல்த் ட்ரெடிஷன்ஸ்க்கும் மியூச்சுவல் ரெகக்னிஷன் கொடுத்திருக்காங்க. வெயிட். இங்க நான் ஒரு சின்ன புஷ் பேக் வைக்கேன். இந்த FTA வெறும் ஐடி ஜாப்ஸுக்கான வீசா டீல் மட்டுமா, இல்ல இதுல பசிபிக் ரீஜியனை டார்கெட் பண்ற மாதிரி ஒரு பெரிய ஜியோபொலிட்டிக்கல் மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்கா? சைனாவை கவுண்டர் பண்ற ஒரு மூவா இது? செம்ம கேள்வி. இது வெறும் ட்ரேட் டீல் இல்ல. ஜியோபொலிட்டிக்கலி இது இந்தியாவோட பெரிய மூவ். பசிபிக் ஐலண்ட் கண்ட்ரீஸ்க்கு நியூசிலாண்ட்னா ஒரு கேட்வே. சைனா அந்த ரீஜன்ல அவங்க ஆதிக்கத்தை அதிகமாக்கும் போது இந்தியாவுக்கு அங்கிருந்து ஒரு ஃபுட்ஹோல்ட் கிடைக்கிறது ரொம்ப முக்கியம். ஓ, அப்போ இது ஸ்ட்ராட்டஜிக்காவும் ரொம்ப முக்கியமான டீல் தான். ஆனா நம்ம லோக்கல் ஃபார்மர்ஸ் பாதிக்க மாட்டாங்களா? நியூசிலாந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ்ல பெரிய ஆடாச்சே. அங்கதான் நம்ம ஆளுங்க நல்லா யோசிச்சிருக்காங்க. நம்ம ஊர் டெய்ரி ஃபார்மர்ஸை ப்ரொடெக்ட் பண்ண மில்க் மற்றும் சீஸ் இம்போர்ட்ஸ்க்கு செக் வச்சிருக்காங்க. இன்ஃபன்ட் ஃபார்முலா மட்டும்தான் அலோவ் பண்றாங்க. அப்படா, நம்ம ஆளுங்களுக்கு பிரச்சனை இல்ல. மற்றும் டார்ஜிலிங் டீ, பஸ்மதி ரைஸ்க்கு GI டேக் ப்ரொடெக்ஷனும் உறுதி பண்ணிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ ஃபாரின் கேபிட்டல் இன்ஃப்ளோஸ் வருது, நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை டெவலப் பண்றோம். ஆனா அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல சேஃப்டி எவ்வளவு முக்கியம்? ரொம்ப முக்கியம். ஹைவேஸ்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வரைக்கும் பாலிசியில வரப்போற 2 பெரிய சேஃப்டி செக்ஸ் பத்தி தான் நம்ம அடுத்ததா பார்க்க போறோம். முதல்ல ஹைவேஸ். மோர்த், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் HAM ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஸ்ட்ரிக்ட் பிடிங் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இப்போ. அந்த ஹேம் மாடலை பத்தி குவிக்கா சொல்லிடலாம். ஹைபிரிட் ஆன்யூட்டி மாடல். இது எப்படின்னா, கவர்மெண்ட் 40% காசு கொடுக்கும், பிரைவேட் டெவலப்பர் 60% போடுவாங்க. டோல் கலெக்ஷன் ரிஸ்க் எல்லாம் கவர்மெண்டோடது. கரெக்டா? ஆமா. ஆனா இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, டெவலப்பர்ஸ்க்கு ரிஸ்க் இல்லாததுனால கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டில காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, சோ ரோட் சீக்கிரம் டேமேஜ் ஆகுறது, பிரிட்ஜ் விடுறதுன்னு டெஃபிஷியன்சிஸ் வந்திருக்கு. அதுதான். அதனால தான் இப்ப புதுசா கேட்டஸ்ட்ராஃபிக் ஃபெயிலியர் கிளாஸ் கொண்டு வந்திருக்காங்க. கேட்டஸ்ட்ராஃபிக் ஃபெயிலியர்னா எப்படி மெஷர் பண்றாங்க? கடந்த 2 வருஷத்துல ஒரு கான்ட்ராக்டர் கட்டின பிரிட்ஜ் இடிஞ்சிருந்தாலோ, இல்ல டனலுக்குள்ள ஆட்கள் 72 ஹவர்ஸ்க்கு மேல மாட்டியிருந்தாலோ, டைரக்டா -30 மார்க்ஸ் பெனால்டி, இல்லனா ஃபுல் டிஸ்குவாலிஃபிகேஷன் தான். செம்ம ரூல் இது. ஹைவே பிரிட்ஜ் அன்சேஃபா இருந்தா எப்படி கான்ட்ராக்டரை பிளாக்லிஸ்ட் பண்றாங்களோ அதே மாதிரி தான் ஹாஸ்பிட்டல்லையும். ஹியூமன் பாடியில பிரெயின் டெத் கன்ஃபார்ம் பண்றதுக்கும் பக்கா குவாலிட்டி கண்ட்ரோல் தேவைப்படுது. நீங்க சொல்றது 100% கரெக்ட். ரோட்ல உசிர காப்பாத்துற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல ஆர்கன் டொனேஷன் மூலமா உசிர காப்பாத்துற விஷயத்துல சுப்ரீம் கோர்ட் ஒரு முக்கியமான ரிவ்யூ பண்றாங்க. பிரெயின் டெத் சர்டிஃபிகேஷன், ரைட்? இப்போ ஆப்னியா டெஸ்ட் தான் யூஸ் பண்றாங்க அதை கன்ஃபார்ம் பண்ண. ஆமா, ஆப்னியா டெஸ்ட்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பேஷண்ட் வென்டிலேட்டர்ல இருக்கும்போது அந்த மிஷினை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி பார்ப்பாங்க.
CO2 லெவல் ஏறும்போது பிரெயின் ஸ்டெம் தானாவே மூச்சு விட சிக்னல் அனுப்புதான்னு பார்ப்பாங்க. சிக்னல் வரலேனா பிரெயின் டெத்னு அர்த்தம். ஆனா இது ரொம்ப சப்ஜெக்டிவா இருக்கும்னு தான் SC கிட்ட ரிவ்யூ போயிருக்குல்ல. ரிஃப்ளெக்ஸ் மூவ்மெண்ட்ஸை பார்த்து டாக்டர்ஸ் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. அதனால தான் அப்படியே டெஸ்ட் மட்டும் பார்த்தாது EEG மற்றும் செரிப்ரல் ஆஞ்சியோகிராம் மாதிரி அட்வான்ஸ் டெஸ்ட்டை கட்டாயமாக்கலான்னு எய்ம்ஸ் டாக்டர்ஸ் கிட்ட SC ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க. EEGனா எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை பார்க்கறது. ஆஞ்சியோகிராம்னா blood flow பார்க்கறது. இது ரெண்டுமே பக்கா ஆப்ஜெக்டிவான டெஸ்ட்ஸ். ஆமா, மிஸ் ஆகவே ஆகாது. ஆனா எக்ஸ்பர்ட், இங்க தான் என்னுடைய புஷ்பேக் வருது. இந்தியால டிசீஸ்ட் ஆர்கன் டொனேஷன் ரேட் ஆல்ரெடி ரொம்ப கம்மி. பெர் மில்லியன் பாப்புலேஷனுக்கு வெறும் 0.77 தான் இருக்கு. ஆமா, ஸ்பெயின்லலாம் அது 48 இருக்கு. அதேதான். ஒருவேளை இந்த EEG டெஸ்ட்டை மேண்டட்டோரி ஆக்கினா சின்ன சின்ன ஊர் ஹாஸ்பிட்டல்ஸ்ல அந்த ஃபெசிலிட்டி, எக்விப்மெண்ட், நியூரோலாஜிஸ்ட் எல்லாம் இருக்காதுல்ல. இதனால இந்தியாவோட ஆர்கன் டொனேஷன் ரேட் இன்னும் அதுல பாத்தாளத்துக்கு போயிடாதா? எக்ஸாக்ட்லி. இதைத்தான் எய்ம்ஸ் டாக்டர்ஸும் வார்னிங்கா சொல்றாங்க. அட்வான்ஸ் டெஸ்ட் எல்லாம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்ல தான் இருக்கு. இதை மேண்டேட்டரி ஆக்கினா சின்ன Tier 2, Tier 3 ஹாஸ்பிட்டல்ஸ்ல பிரெயின் டெத் டிக்ளேர் பண்ணவே முடியாது. அப்போ என்னதான் சொல்யூஷன்? எக்விப்மெண்ட்டை மேண்டேட்டரி ஆட்டுறதை விட ரெசிடென்ட் டாக்டர்ஸ்க்கு பிரெயின் டெத் எப்படி சரியா சர்டிஃபை பண்றதுன்னு ஸ்டாண்டர்டைஸ்டு ட்ரைனிங் கொடுக்கறது தான் பிராக்டிக்கலான அப்ரோச்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. வாவ், இன்னைக்கு செம்ம ஜர்னி கைஸ். அம்பேத்கரோட லேபர் விஷன்ல ஆரம்பிச்சு நியூசிலாந்துல நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு கிடைக்கிற புது மரியாதை, ஹைவேஸ்ல மோர்த் கொண்டு வந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ், அப்புறம் பிரெயின் டெத் டெஸ்டிங்ல நடக்கிற SC ரிவ்யூ வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஆமா, ரூல்ஸ் அண்ட் பாலிசிஸ் எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையை பாதுகாக்குதுன்னு டீட்டெயிலா பார்த்தோம். பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க கைஸ். ஒரு காலத்துல 12 மணி நேர வேலைய 8 மணி நேரமா குறைக்க அம்பேத்கர் எவ்ளோ போராடினாரு. ஆனா இப்போ AI யுகத்துல ஒர்க் மற்றும் லேபர் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தமே மாறிட்டு வருது. நிஜமாவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இப்போ ட்ரெண்ட். அடுத்த 10 வருஷத்துல மனுஷங்க வேலை செய்யறது குறைஞ்சு மெஷின்ஸும் AIயும் வேலை செஞ்சா இந்த லேபர் கோட்ஸ் எல்லாம் பழங்காலத்து சட்டங்களா மாறிடுமா? அது ஒரு பெரிய பாரடைம் ஷிஃப்டா தான் இருக்கும். திங்க் அபவுட் இட். இதுக்கு விடையை நீங்களே தேடுங்க. கீப் தட் கியூரியாசிட்டி அலைவ். மீண்டும் இன்னொரு கலக்கலான டீப் டைவ்ல உங்களை சந்திக்கிறோம். பை buddies, stay awesome.